தருகிற வார்த்தை மீகாதிபதியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்கள். சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்களை பலப்படுத்துகிறார். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுதே தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தரின் அன்பினால், அவர் பாராட்டுகிற கிருபையினால் நாம் களி கூர்ந்து மகிழ்வதை நம்மால் உணர முடியும். நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிவதை நம்மால் உணர முடியும். ஏன்னா இது நமக்கான வார்த்தைகள். இந்த தேவ ஜனத்தை பார்த்து மற்றவர்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கு தெரியுமா? சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண் அவளை காண்பதாக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இல்ல, அநேக ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க. துவக்கத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எப்பொழுதுமே ஒரு கூட்ட ஜனம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கும். எப்பொழுது இவன் சாவான், எப்பொழுது இவன் பெயர் அழியும் என்று. ஆனா கர்த்தர் சொல்வது என்ன தெரியுமா? கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. கர்த்தர் நீதிமானை துன்மார்க்கனின் கரத்தில் விடுவதில்லை. ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன். நீதியும் நியாயமுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். சீயோன் என்பது எதை உணர்த்துகிறது? கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்ட அவருடைய ஸ்தலத்தை, அவர் வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொண்ட ஸ்தலத்தை உணர்த்துகிறது. சிம்பிளா சொல்லணும், தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பி வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொண்ட அவருடைய சீயோன். உங்கள் சரீரங்களே தேவன் தங்கி உலாவுகிற ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 6:19 தெளிவாக சொல்கிறது. இப்ப நமக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனம், அது தெரிஞ்சோ தெரியாமலோ மறைவாகவோ இல்ல வெளிப்படையாகவோ எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே தீமையான காரியத்தை யோசித்து அதை செய்யும்படியால் எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக அப்படின்னு சொல்லி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? தேவ ஜனத்திற்கு எதிராக ஒரு கூட்ட ஜனம் தீமையான யோசனைகளோடு எதிரான ஆயுதத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். நான் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய என்னை உங்களை பார்த்து அவர் வாக்குப்படுகிறார். அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் அவர்? வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னதை யாராலும் மாற்ற முடியுமா? நிச்சயமா முடியாது. இதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஆண்டவரே, உம்முடைய ஜனம் இவ்வளவாய் நேசித்து வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி பாதுகாக்கிற ஜனம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தமாக இருக்கு, ஒரு கூட்ட ஜனம் எதிராக இருக்கு, ஒரு கூட்ட ஜனம் எப்பொழுது இடம் கிடைக்கும் நுழைந்து தீமை செய்யலாம் என்று வழி தேடிக்கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நமக்குள்ள எழும். அதற்கான பதில் தான் இதற்கு அடுத்த வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனைகளை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். அதற்கான பதில், கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறார்? தேவ ஜனத்தின் வாழ்க்கையில அவர்களுக்கு விரோதமான ஜனம் தேவ பிள்ளைகளுக்கு எதிரான தீமையான நினைவுகளை செயல்படுத்தும்படியாய் ஆவலோடு தீங்கு செய்ய காத்திருப்பது எதற்காக தெரியுமா? இந்த வசனத்தின் பிரகாரம் யார் யார் எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவர்கள் என்று தம்முடைய ஜனத்திற்கு தெரியப்படுத்த. அது மாத்திரமல்ல, அவங்க எல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க தெரியுமா? அவங்க கர்த்தருடைய நினைவுகளை அறியாமல் இப்படி செய்யறாங்க. யோசேப்பின் வாழ்க்கையில சகோதரர்கள் யோசேப்பின் கனவு, அந்த சொப்பனம் நடக்க கூடாதுன்னு சொல்லி அவனை விற்று போட்டார்கள். முதல்ல அவனை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தண்ணி இல்லாத ஒரு குழியில தூக்கி போட்டாங்க. அதன் பிற்பாடு அவன் சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி அவனை இஸ்மவேலரிடத்தில், எகிப்துக்கு போகிற இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டாங்க. இது அவனுடைய சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்று சொல்லி சகோதரர்கள் செய்த ஒரு காரியம். கர்த்தர் இதை அனுமதித்தார். அவர்கள் கர்த்தர் நினைவுகளை உணராமலும் அறியாமலும் செய்த இந்த பொல்லாத காரியத்தை கர்த்தர் அனுமதித்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா?
கர்த்தர் எகிப்தில் தான் யோசேப்புக்கான அந்த உயர்ந்த ஸ்தானத்தையே வைத்திருந்தார். யோசேப்பின் சொப்பனமே எகிப்தில் தான் நிறைவேற போகிறது. யோசேப்பா எகிப்துக்கு போவான்னு கேட்டா நிச்சயமா போக மாட்டான். யாக்கோபு யோசேப்பை எகிப்துக்கு அனுப்புவான்னு கேட்டா நிச்சயமா அனுப்ப மாட்டான். அப்ப யோசேப்பின் வாழ்க்கையில அவனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனம், அந்த தேவனுடைய வார்த்தை அது நிறைவேற வேண்டுமானால் தீமையாய் நினைத்து சகோதரர்கள் போட்ட திட்டத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண துவக்கத்திலே அந்த தீமையான காரியத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தார். யோசேப்பின் சகோதரர்கள் கர்த்தரின் நினைவுகளை அறியாமல் செய்த காரியம் யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேற அது துவக்கமாயிருந்தது. இதே போல தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நமக்கு தீமையா, நம்மை அழிக்கும்படியா, நம்முடைய தரிசனத்தை கெடுக்கும்படியா, கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேறக்கூடாது என்பதற்காக செய்கிற எல்லா காரியமும் கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள், தரிசனங்கள், திட்டங்கள் இது நிறைவேறும்படியான பாதையில நம்மை சரியாக நடத்தி கொண்டிருக்கிறது. சொல்லப்போனா நாம செய்ய முடியாத அநேக காரியங்களை நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்த வசனத்தின் பிரகாரம் தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆனா ஆரம்பத்துல இதை உணர்ந்து நன்றி செலுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. யோசேப்பு ஸ்கூலில் இருக்கும்போது அடிமையா விற்கப்படும் பொழுது, போத்திபார் வீட்டில் இருக்கும்போது, பிற்பாடு பொய்யான குற்றச்சாட்டு, அது பிற்பாடு சிறைச்சாலையில அவன் அடைக்கப்படும் பொழுது, இது எல்லாமே நன்மைக்கான ஒரு வழிதான் அப்படின்னு யோசிச்சு யோசேப்பால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடிந்ததா கேட்டா நிச்சயமா இல்லை. யோசேப்பு நன்றி செலுத்தல. ஆனா அதே நேரம் யோசேப்பு கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார். இது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு நல்ல அடிச்சுவடா இருக்கிறது. தேவஜனங்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சத்துருவின் காரணம் நம்ம மேல் ஓங்கினது போல் இருந்தாலும் அது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை நிறைவேறும்படியான பாதையில் தான் நம்மை நடத்துகிறது. அவர்கள் சத்துருக்களாய் பிசாசனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் கர்த்தரின் யோசனை அறியாமல் உணராமல் நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்கிற எல்லா காரியமும் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் நிறைவேறும்படியான பாதையில் தான் நம்மை நடத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில நன்றி செலுத்த முடியாமல் இருந்தாலும், அவ்வளவு நெருக்கம், சோதனை, பிரச்சனை இருந்தாலும் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில ஒரு நாளும் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு, அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 தெளிவா சொல்கிறது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இன்று சூழ்ந்து செய்கிற எல்லா தீமையான காரியமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் கர்த்தர் முடிய பண்ண போகிறார். அந்த கர்த்தரை அனுமதிக்கிறார். இதை சத்துருக்கள் அறிவதில்லை. அவர்கள் கர்த்தரின் யோசனையும் நினைவுகளையும் அறியாமல் நமக்கு தீமை செய்யலாம் நினைச்சிட்டு நிறைய காரியங்கள் செய்யறாங்க. ஆனா எல்லாமே கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனம், கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம், அவர் நமக்கு தந்த வாக்கு திட்டம், நமக்கு அவர் ஆயத்தம் இந்த மேன்மையான ஸ்தானங்கள், இதிலே நம்மை கொண்டு அமர்த்ததான் கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை பயன்படுத்தி சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதன் பிற்பாடு நமக்கு ஸ்தானத்தை நம்மை உயர்த்தின பிற்பாடு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சத்துருக்களால் பிசாசால் பயன்படுத்தப்பட்ட எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அரிக்கட்டுகளை போல களத்திலே சேர்க்கிறார். எதற்காக? இதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இதுதான் கர்த்தருடைய திட்டம். நம்மை உருவாக்கி நமக்கான ஸ்தானத்தை நம்மை அமர்த்தின பிற்பாடு கர்த்தர் சத்துருக்களை அரிக்கட்டுகளை போல களத்திலே சேர்ப்பார். தேவஜனங்களாகி நாம் எழுந்து போரடிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போரடிக்கும் பொழுது கோதுமை மணிகள் களஞ்சியத்திலும் பதரோ அவியாத அக்னியிலும் சேர்க்கப்படும். இதை கொண்டு கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேச உணர்த்துவது என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாய் சத்துருவால் பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் அழிந்து போகும். அதே நேரம் நமக்கு விரோதமாய் பிசாசால் பயன்படுத்தப்பட்ட எல்லா மனிதர்களும் நம் நிமித்தம் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன்னா நம் பழைய பாட்டு நியாய பிரமாணத்தை அல்ல, புதிய பாட்டு கிருபை பிரமாணத்தை சார்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களால் அவருடைய சாயலை வெளிப்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பழைய பாட்டுல தான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம். புதிய பாட்டிலே தேவ ஜனமாகி நமக்கு மனிதர்கள் அல்ல சத்துரு, பிசாஸ் தான் சத்துரு. இப்போ சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடினா, போரடிக்கும் பொழுது
நல்ல கோதுமை மணி களஞ்சியத்திலும் பதரோ அவியாத அக்னியிலும் சேர்க்கப்படும். பதராய் இருக்கிற பிசாசின் கிரியைகள், நமக்கு விரோதமாய் சத்துருவால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில பதராய் இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அவர்களுக்குள் இருக்கிற கோதுமை மணி என்கிற ஆத்துமா கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றப்படவும், அது களஞ்சியம் என்கிற பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படவும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவது அதிக நிச்சயம். இதுதான் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம். நமக்கான வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி பிற்பாடு நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்த அவருடைய காரியங்களை தேவன் நிறைவேற்றி முடிப்பது அதிக நிச்சயம். யோசேப்பின் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஒரு சாட்சியாய் காண்பித்து தருகிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்யவும், கர்த்தரை சார்ந்து வாழவும் தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாக்குப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி இம்மேலும் மறுமையிலும் நம்மை பற்றி நம்முடைய தேவனால் சர்வவல்லமை தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை வசனம் மட்டுமே பயன்படுவதாக. மாறாக இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.